வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட் என்ற கேமோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஊடகவியலாளர் திரு சாதிக் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சிந்து சமவெளி நாகரிகம் குறித்து ரோஜாமுத்தையா லைப்ரரி சார்பாக 3 நாள் கருத்தரங்கம் ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தது. அதனுடைய நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு பேசும் பொழுது, அந்த சிந்துவெளி குறியீடுகளை யார் டிசிஃபர் பண்ணி சொல்றாங்களோ, அதை யார் படித்து சொல்லுவதற்குரிய முறைகளை கண்டறிகிறார்களோ, அவர்களுக்கு $1 மில்லியன் அமெரிக்க டாலர் பரிசளிக்கப்படும் அப்படின்ற அந்த அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார். திடீரென்று இந்த சிந்துவெளிக்கு இவ்வளவு பெரிய அறிவிப்பை வெளியிட வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா சிந்துவெளி குறியீடுகள் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கமல் சோரபில்ல இருந்து பல பன்னாட்டு அறிஞர்கள் அது குறித்து ஆய்வு செய்து அது வாசிக்க முடியாத சித்திர குறியீடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த அறிவிப்பு வந்திருக்குது. இதை எப்படி பாக்குறது? சிந்துவெளி நாம சிந்து சமவெளி அப்படின்னு சொல்லக்கூடாது. அது சமவெளி பகுதிகளில் மட்டும் அந்த நாகரிகம் இல்லை, அதையும் தாண்டிய ஒரு பெரிய நாகரிகம் சிந்துவெளி நாகரிகம். சிந்துவெளி நாகரிகம் தமிழகத்தில், அதுவும் அதனுடைய நூற்றாண்டு, அது கண்டுபிடிப்பு நூற்றாண்டு விழா தமிழகத்தில் நடத்தப்பட வேண்டிய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் இருக்கு. ஏன் வரலாற்று முக்கியத்துவம்னா, RSS கடந்த 100 ஆண்டுகளா என்ன சொல்லிட்டு வருதுன்னா, இந்த நிலத்தில் இந்தியா அப்படின்னு இந்திய பரப்பில் அது எது கண்டுபிடித்தாலும் அது ஆரியத்தின் குழந்தை தான். அது ஆரிய பண்பாடு, ஆரிய கலாச்சாரத்தின் குழந்தை தான் இந்த தேசத்தில் உள்ள எல்லாமே, தமிழ் உட்பட. அப்படின்னுங்கும் போது அப்படியெல்லாம் இல்லை. அதனுடைய தொடர்ச்சி நீட்சியா தான் நம்முடைய நிதியமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் கூட என்ன சொல்றாங்கன்னா, வெறும் சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லாம சிந்து சரஸ்வதி நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க. சரஸ்வதி வெறும் வேத கற்பனைகளில் மட்டுமே ஓடிய நதி. இதுவரையும் இப்படி ஒரு நதி இருந்ததற்கான எந்த தரவுகளும் இல்லை. அப்படி இருக்கிற சூழல்ல தொடர்ச்சியா வலதுசாரி சித்தாந்தம் என்ன முன்வைக்குது அப்படின்னா, இங்க ஒரு சிவிலைசேஷன் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட அது ஒரு எகிப்தியன் சிவிலைசேஷனுக்கு நிகரா, மெசபடோமியன் சிவிலைசேஷனுக்கு நிகரா ஒரு 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 வெல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சிவிலைசேஷன் இருக்கு. அந்த சிவிலைசேஷன் ஒரு ஆரியன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லும் போது நமக்கான தேவை என்னன்னா, அது ஆரியன் சிவிலைசேஷன் இல்ல, எந்த எவிடன்ஸும் அது ஆரியன் சிவிலைசேஷன் சொல்லல. அது ஒரு திராவிட கலாச்சாரம், அது ஒரு திராவிட பண்பாடு, அது ஒரு திராவிட நாகரிகம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவையும் அவசியமும் கட்டாயம் இருக்கு. ஏன் அதை திராவிட நாகரிகம் அப்படின்னு சொல்றதன் வழியா, நீ எனக்கு ஓட்டு போடாதவன்லாம் பாகிஸ்தானுக்கு போ, நீ எல்லாம் வந்தேரி அப்படின்னு சொல்றான்ல, அவனை குறித்து எப்பா நீங்க வா, நீயே இந்த நிலத்துக்கு சொந்தமானவன் இல்ல, நீயும் வந்தேரி தான், நீயும் வெளியில இருந்து வந்தவன் தான். உன்னுடைய மொழினுங்கிறது அது ஒரு இந்தோ யூரோப்பியன் லாங்குவேஜ், அது ஒரு எண்டமிக் லாங்குவேஜ் கிடையாது. நீ இந்த நிலத்தின் பூர்வ குடி கிடையாது. இந்த நிலத்தின் பூர்வ குடி திராவிடர்களாகிய நாங்கள் தான் அந்த பூர்வ குடி. இந்த 2009 டேவிட் ரிக் எழுதி இருக்காரு, எடுத்துப்பாரு. மார்டின் ரிச்சர்ட் எழுதி இருக்காரு, எடுத்துப்பாரு. இவர்கள் எல்லாம் DNA ரிசர்ச் செஞ்சு எடுத்திருக்கிறாங்க. இது எல்லாமே அறிவியல் பூர்வமான உண்மைகள். எடுத்துப்பாரு. எடுத்து பார்த்துட்டு உன்னுடைய கலாச்சாரம், உன்னுடைய பண்பாடு, நீ கொண்டு வந்த பிறப்பின் அடிப்படையில மனிதர்களை மேல கீழன்னு பிரிச்ச பத்தியா, அந்த பண்பாடு என்னுடைய பண்பாடு கிடையாது. எல்லோரும் சமம்னு சொல்லி வாழ்ந்த பண்பாடுதான் என் பண்பாடு. அதுக்கு இதோ பாரு, சிந்துவெளி நாகரிகம் ஒரு உதாரணம், இதோ கங்கை வைகை வெளி நாகரிகம் ஒரு உதாரணம், இதோ தாமிரபரணி வெளி நாகரிகம் ஒரு உதாரணம்னு சொல்ல வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கு. இதுல இந்த சிந்து சரஸ்வதி நாகரிகம் அப்படின்றத நாடாளுமன்றத்திலே நிர்மலா சீதாராமன் பேசுறாங்க. அப்பயே அவங்க அதுல இருக்கிற குறியீடுகள் எல்லாம் படிச்சாச்சு, அது எல்லாமே சமஸ்கிருத வார்த்தைகள் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகள் எல்லாம் படிச்சு காட்டி அவங்க ஒரு விளக்கம் கொடுத்தாங்களே. சமஸ்கிருதத்துக்கு எழுத்து வடிவம் இருக்கு இல்லையா? கிமுக்கு முன்னாடி இந்தியா முழுக்க நீங்க சமஸ்கிருதத்தில் ஒரு எழுத்து கூட, ஒரு கல்வெட்டாகவோ அல்லது படிமமாகவோ அல்லது ஒரு வியாபார குறியீடாக கூட ஒரு எழுத்து கூட கிமுவில் கிடையாது.
எங்க இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருக்கு. அப்படியே அத வந்து இண்டஸ் சிவிலைசேஷனுக்கு அடுத்து இந்த எழுத்து மரபு யார்கிட்ட இருக்குன்னா, நீங்க இங்க கீழடி வந்தீங்கன்னா, கீழடியில எழுத்து மரபு இருக்கு. ஆதிச்சநல்லூர் வந்தீங்கன்னா, ஆதிச்சநல்லூர்ல எழுத்து மரபு இருக்கு. பானைகளில் எழுதிய மரபு இருக்கு. இதுல என்ன ஆச்சரியம்னா, கீழடியில் கிடைக்கிற குறியீடும் சிந்துவெளி குறியீடும் கிட்டத்தட்ட ஒரே குறியீடா இருக்கு. அது கிட்டத்தட்ட அதனுடைய அடுத்த வெர்ஷன் மாதிரியான குறியீடுகள் தான் நமக்கு இங்க கீழடியில கிடைக்குது. அத வந்து தமிழக அரசு தொல்லியல் துறை ஒரு புத்தகமே வெளியிட்டு இருக்கிறாங்க. அதை ஒப்பிட்டு இந்த எழுத்து முறைகளையும் இந்த எழுத்து முறைகளையும் பாருங்க, கிட்டத்தட்ட இது ஒன்னாதான் இருக்குங்கிறத ஒப்பிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க அதாவது கிபி 1-2 ஆந்திராவில சாதவாகனர்களுடைய எழுத்து சமஸ்கிருதத்துல கிடைக்குது. அதுதான் வந்து ரொம்ப பழமையான இந்தியாவில் கிடைக்கிற சமஸ்கிருத எழுத்துக்கள். ஒரு எழுத்தே இல்லாத ஒரு எழுத்து முறையே இல்லாத, நீங்க ரிக்வேதத்துல எழுத்து பற்றியோ எழுத்தாணி பற்றியோ எழுத்து முறை பற்றியோ எந்த குறிப்பும் இருக்காது. ஏன்னா எழுதுதல்ங்கிற மரபே வந்து ஆரிய மரபுல கிடையாது. அவங்க எல்லாமே மனப்பாடம் பண்ணி அந்த மனப்பாடத்தின் வழியாகத்தான் அந்த அந்த வேதங்களை அவங்க காத்துட்டு வந்தாங்களே தவிர, எழுதுதல்ங்கிற மரபு திராவிட கலாச்சாரத்துலதான் இருந்துச்சு. அது திராவிட பண்பாட்டோட தான் அது இணைஞ்சிருந்துச்சு. அதனாலதான் அதனுடைய தொடர்ச்சியாதான் நாம இங்க பாக்குறோம்னா, கீழடியில ஒரு மண் குவளையில ஒருத்தர் கிறுக்கி வைக்கிறான். அப்போ மண் குவளையில ஒருத்தர் எழுதுறாருன்னா சாமானியனுக்கும் கல்வி போயிருக்கு. ஆனா நீங்க சாமானியனுக்கு கல்வி போக விட்டீங்களா அப்படின்னுங்கிறதும் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. நீங்க சொல்றது இத ஒரு சரஸ்வதி நதி அப்படின்னுங்கிறதே இதுவரையும் இவர்களால் உலக அரங்கில் அப்படி ஒரு நதி இந்தியாவில் இருந்ததற்கான எந்த வலுவான ஆதாரத்தையும் இவர்களால் நிறுவ முடியல. அதுக்கான மேப்பை கொடுங்க, எங்க அந்த நதி தொடங்குச்சு, எங்க போய் முடிஞ்சிச்சு, எந்த வழி பாஞ்சிச்சு, ஏதாவது படிமம் இருக்கா, ஏதாவது ஜியாலஜிக்கல் ரிப்போர்ட் இருக்கானா, எந்த விதமான தரவுகளையும் இவர்கள் கொடுக்க முடியல. எங்க நம்பிக்கை, நீங்க நம்பிக்கையா வச்சுக்கோங்க, யாரும் அதுல வந்து குறை சொல்லல. ஆனா நீங்க நம்பிக்கையா வச்சுட்டு அதை வந்து நீங்க வந்து ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸாவோ அல்லது அதை நீங்க ஒரு தரவாவோ கொண்டுட்டு வந்தீங்கன்னா, அதை ஒரு நாகரிகம்னு சொல்றீங்கன்னா, நீங்க பண்றது இது வந்து வரலாற்று ரீதியா நீங்க ஒரு புரட்டை கட்டமைக்க விரும்புறீங்க, பொய்ய கட்டமைக்க விரும்புறீங்க. இந்த பொய்க்கும் புரட்டையும் உடைக்கிறதுக்கு தான் இன்னைக்கு வந்து நாம வந்து அதாவது சிந்துவெளி நாகரிகத்தினுடைய கண்டுபிடிப்ப தமிழர்கள் திராவிடர்கள் கொண்டாட வேண்டிய தேவை என்ன இருக்குன்னா, இந்த பொய்யையும் புரட்டையும் உடைப்பதற்கான தேவைதான் அங்க இருந்து எழுது. சொல்லுங்க. எதற்காக இவ்வளவு பொய்களை கட்டமைக்கணும்? இந்த பொய்களுக்கு பின்னால என்ன நோக்கம் இருக்கு? ஏன்னா இன்றைக்கு வந்து எல்லாரும் இன்றைய நிலைப்படி நேஷனாலிட்டி அப்படின்றதுக்கான அர்த்தம் எல்லாம் வேறையாக மாறிவிட்டது. நாம வந்து இன்றைக்கு இந்தியாவின் குடிமக்கள் அப்படின்றதுதான் இன்றைய நேஷனல் ஐடென்டிட்டி அப்படின்னு மாறிடுச்சு. இது ஏன் வந்து அந்த கடந்த காலத்தை மாற்றணும் அப்படின்ற துடிப்பு ஒன்றிய அரசுக்கோ அல்லது வந்து திராவிடர் அல்லாதவர்களுக்கோ அந்த துடிப்பு வருவதற்கான காரணம் என்ன? அதாவது அவங்க சித்தாந்தமே வந்து அவர் கோல்வால்கர் எழுதும் போது அவர் எழுதுறாரு, சமஸ்கிருதத்தின் மையத்துலதான் இந்தியாவினுடைய அச்சு சுழலுது. நீங்க வந்து சமஸ்கிருதத்தை தள்ளி விட்டு அல்லது ஆரிய பண்பாட்டை தள்ளி விட்டு இந்தியாவின் எந்த மொழியும் இல்லை. அதை முதல்ல வந்து கால்ட்டு வெள்ளே அந்த காலத்திலே உடைச்சிட்டாரு. தமிழும் திராவிட மொழிகளும் சமஸ்கிருதம் துணையின்றி வந்து அதனால் இயங்க முடியும் அப்படிங்கிறத கால்டுவெல் அந்த காலத்திலே உடைச்சிட்டாரு. இதோடைய இந்த அதாவது நீங்க சொல்ற சமஸ்கிருத மொழி குடும்பம் தமிழ் அல்ல, திராவிட மொழி குடும்பம் என்று ஒன்று இருக்கு. அதுக்கு வெறும் வந்து இந்த திராவிட நிலப்பகுதி மட்டும் இல்ல, பாகிஸ்தான் வரையும் கனெக்ஷன் இருக்கு. பாகிஸ்தான்ல இருக்கிற சில ஊர் பெயர்கள் வந்து தமிழ், கொற்கைன்னு இருக்கு, வஞ்சின்னு இருக்கு. ஐயா பாலகிருஷ்ணன் இத பத்தி ஒரு விரிவானது எழுதியிருப்பாரு. அதாவது இந்த அளவு வந்து ஒரு பாரம்பரியம் இருக்கு அப்படின்னுங்கிறத அவங்க ஒரு இது என்னன்னா, அவங்களுக்கு வந்து ஒரே நாடு, ஒரே கலாச்சாரம், ஒரே தேசம் அப்படிங்கிறப்ப இங்க ஒரு கவுண்டர் கலாச்சாரம் இருக்கு, உங்கள் பண்பாட்டுக்கு எதிர்பண்பாடு இருக்கு, பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு உண்டு அப்படின்னு சொல்ல போது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொல்கிற ஒரு மரபும் கலாச்சாரமும் இங்க இருக்கு அப்படின்னு சொல்றதுல அவர்களுக்கு சிக்கல் இருக்கு. அவர்களுடைய அடிப்படையே அதுல வந்து ஆட்டம் காணுது.
இப்போ நீயே வெளிய இருந்து வந்தவன் தான் நிரூபிக்கிற போது நீ யார பார்த்தும் நீ வந்தேறி நீ வெளியே போன்னு சொல்ற உரிமை வராது இல்லையா? அதுல அவங்க அச்சப்படுறாங்க, பயப்படுறாங்க. ஓகே. இப்ப இந்த விழாவுல முதல்வர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த $1 மில்லியன் அறிவிப்பு, இந்த அறிவிப்பை எப்படி பார்க்கிறது? அது அந்த குறியீடுகள் படிக்கக்கூடியது தானா? படித்து முடிக்க முடியுமா? அதற்கான ஆய்வுகள் இப்போ எந்த அளவுல இருக்கு? தமிழ்நாடு அரசு அதை எந்த அளவுக்கு செய்யுது? அதாவது அந்த குறியீடுகள் அப்படின்னுங்கிறது அது அது கிடைத்திருக்கிற இதுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாம்ப் சைஸான சில சீல்ஸ்ல நாம பாக்குற எல்லாமே சில ஸ்டாம்ப் சைஸான சில இன்ச்சஸ் தான் இருக்கும். அதனுடைய சீல்ல இருக்கிற குறியீடுகள் தான். அது என்ன ஆய்வாளர்கள் சொல்றாங்கன்னா, பெரும்பாலும் வியாபாரத்துக்கு பயன்படுத்திய குறியீடுகளாகத்தான் இருக்கும். ஏன்னா இவர்கள் ஒரு வலுவான அன்னைக்கு இருந்த மெசபடோமியர்களோடு ஒரு வலுவான வியாபார தொடர்பு கொண்டிருந்தாங்க. அங்க இருந்து கச்சா பொருட்களை கொண்டு இவங்க உற்பத்தி செஞ்சு இங்க இருந்து ஏற்றுமதி செஞ்சிருக்கிறாங்க, இறக்குமதி செஞ்சிருக்கிறாங்க, விவசாயம் செஞ்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவர்களுடைய மொழி அப்படின்னுங்கிறது ஏன் அதை டீகோட் பண்ணணும் அப்படின்னா, அந்த மொழி நம்மகிட்டையும் கிடைக்குது. அந்த மொழி நாம அந்த மொழியை திறக்கிற போது அது எங்க தொடங்குதுன்னா, அது தமிழர் நாகரிகம், திராவிட நாகரிகத்துல தொடங்குது. அது ஏன் அவசியம் அப்படின்னா, ஐயா பாலகிருஷ்ணன் ஒரு வலுவான கருத்து முன்வைக்கிறாரு. என்னன்னா, சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்றே அப்படின்னு சொல்றாரு. அந்த நகர நாகரிகத்திற்கென்று ஒரு இலக்கியம் இருக்க முடியும் என்றால் அது சங்க இலக்கியமாகத்தான் இருக்கும். ஏன்னா நீங்க சங்க இலக்கியங்கள் பாத்தீங்கன்னா, அது பட்டினப்பாளையா இருக்கட்டும், மதுரை காஞ்சியா இருக்கட்டும், இது எல்லாம் வணிகத்தை கொண்டாடியது, நகரங்களை கொண்டாடிய இலக்கியங்கள். மதுரையினுடைய சிறப்பை பற்றி, நகரங்களின் சிறப்பை பற்றி கொண்டாடிய இலக்கியங்கள். நீங்க அதே நீங்க வேத மரபுல பாத்தீங்கன்னா, நகரங்களை அழிக்கிறது பற்றியான குறிப்புகள் தான் அதிகமா இருக்கும். நகரங்களை நிர்மூலமாக்குதல் பற்றியான குறிப்புகள் தான் அதிகமா இருக்கும். நீங்கள் 7 குதிரை பூற்றிய தேரில் வருகிற இந்திரன் அது என்ன மாதிரியான வர்ணனை இருக்கும்னா, அவன் அந்த ரிசர்வேஸ் அவன் டெஸ்ட்ராய் பண்றான், அதே மாதிரி நகரங்களை அழிக்கிறான் அப்படிங்கிற மாதிரியான குறிப்புகள் தான் அதுல இருக்கும். ஆனா அதே சங்க இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா நகரங்களை கொண்டாடுகிற குறிப்புகள் இருக்கும். அப்போ இதை நாம டீகோட் பண்ணும்போது நாம இன்னும் நம்முடைய வேர்களை நெருங்கி போகலாம். வேர்களை ரொம்ப அணுக்கத்துல அணுகலாம். அப்படி அணுகிற போது நம்முடைய பண்பாடும் நம்முடைய வரலாறும் நமக்கான இன்னும் ஆழமான புரிதலும் நமக்கு ஏற்படும். இப்போ குஜராத்ல தொடர்ச்சியா ஆர்கியாலஜி சர்வே நடந்துட்டு இருக்கும்போது இங்க கீழடிய அமர்நாத் ராமகிருஷ்ணனை கண்டுபிடிச்ச உடனேயே என்ன செஞ்சாங்கன்னா, இடமாற்றம் பண்ணாங்க. இடமாற்றம் பண்ணி ஒரு புது ஆளை நியமிச்சு அந்த ஆள் கொடுத்த ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, அந்த தலைமை கொடுத்த ரிப்போர்ட் என்னன்னா, இதற்கு மேல் இந்த கீழடியில் ஆய்வு செய்வதற்கென்று ஒன்றுமே இல்லை, அதனால இதை இழுத்து மூடிருங்க, இந்த ப்ராஜெக்ட் போதும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனே தமிழர்களுக்கு ஏற்பட்ட கொதிப்பு காரணமா தமிழக அரசே எடுத்து அந்த கீழடியில அவங்க ஆய்வு மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவர்களுக்கு தெரியுது இவர்களுடைய நாகரிகம் பெரிய பண்பாட்டு பெரிய நீளம் கொண்டது, அகலம் கொண்டது. இதை நாம ஆய்வு செய்யற போது நீ கவுண்டர் கல்ச்சரா நீ ஆரியன் சிவிலைசேஷனை சொல்றியப்பா, அதுக்கு உன்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு? எந்த எவிடன்ஸுமே கிடையாது, எந்த ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸுமே கிடையாது. நாம இங்க காட்டுறோம்ல, இங்க பாரு சிந்துவெளி நாகரிகத்துல பாரு, இங்க பாரு ஆதிச்சநல்லூர்ல பாரு, இங்க பாரு கீழடியில பாரு, இங்க பாரு கொடுமணல்ல பாரு, என்னுடைய நாகரிகத்தை பார் என்று காட்டுகிற போது அவர்களுக்கு இதோ பார்னு காட்டுறதுக்கான எந்த எவிடன்ஸுமே இல்ல, எந்த ப்ரூஃப்மே அவர்களுக்கு இல்ல. வாட்ஸ்அப் வதந்திகளா அவர்கள் என்ன வேணாலும் சொல்லணுமாவே தவிர, ஆனா அறிவு சார்ந்து ஆர்கியாலஜிக்கலா முன்வைக்கிறதுக்கு அவர்களுக்கு எந்த எவிடன்ஸும் இல்ல. 2014 வசந்த் சிண்டே அப்படிங்கிறவர் தலைமையில இந்த டிஎன்ஏ ரிசர்ச்சுக்காக நம்ம ஹரியானா ராக்கிஹரியில நீங்க அந்த பெண் எலும்பு சில மாதிரிகள் கிடைச்சிச்சு, அதை டிஎன்ஏ ரிசர்ச் செய்யுங்கன்னு சொல்லி 2014 இந்த அரசு மாறினோன்னா பிஜேபி அரசு ஒரு அவர் தலைமையில ஒரு குழு அமைச்சிச்சு. அவர் அந்த முடிவை 2017-18 வரையும் அவர்கள் வெளிவிடாமல் பார்த்துக்கிட்டார்கள். இத்தனைக்கும் அவர் வசந்த் சிண்டே ஒரு கிட்டத்தட்ட ஒரு வலதுசாரி தான்.
அவர் வந்து அவருடைய பேட்டிகள்லாம் பாத்தீங்கன்னா அவர் அவ்வளவு பெரிய வலதுசாரி, அவருடைய அறிக்கைகளே வெளிவிடாம வந்துச்சு. ஏன் அப்படின்னா அந்த ரிசல்ட்லயும் இவர்கள் சொல்லுகிற அதாவது அந்த அறிவியல் உலகம் சொல்லுகிற R1A1 அப்படின்னுங்கிற ஆரியர்களுக்கான அந்த டிஎன்ஏ வந்து அங்க இல்ல. அதனால இவர்கள் பதறாங்க. இவங்க வந்து மேற்கொண்டு இதுல வந்து ஆய்வு செய்யற போதும், இதெல்லாம் டீகோட் பண்ற போதும், இந்த நிலத்துக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னுங்கிற உண்மை தெரிஞ்சிரும். அதன் வழியா நாம வந்து இங்க வந்து அதிகாரம் வந்து அடுத்தவனை நோக்கி நீ வந்து வெளியே போ, நீ வந்தேறின்னு சொல்றதுக்கான அந்த அந்த பவர் நமக்கு இல்லாம போயிரும் அப்படிங்கிறதுக்கான பதட்டம் அவர்களுக்கு தெரியுது. இந்த இந்த அதாவது தமிழக அரசு எடுத்துள்ள இந்த பண்பாட்டு ரீதியான இந்த நகர்வு மிக மிக முக்கியமானது. இது வந்து தமிழர்களுக்கு பல்வேறு வகையில அது திறவுகோலா அமையும். சொல்லுங்க. இது நம்ம அந்த சின்னங்கள்ல இருக்கிற எழுத்துக்களை விட்டுருங்க, அதுல இருக்கிற உருவங்கள் இருக்கு இல்லையா, அந்த உருவங்கள் பாத்தீங்கன்னா இப்போ வேத இலக்கியங்களுக்கு வந்து கொண்டாடுறது எது அப்படின்னா வந்து அது வந்து குதிரையை கொண்டாடும். நீங்க வந்து நீங்க எங்க பார்த்தாலும் அஸ்வமேத யாகமா இருக்கும், எங்க பார்த்தாலும் அங்க வந்து ஒரு 7 தேர் பூட்டிய ஒரு ரதத்துலதான் வந்து இந்திரன் பவனி வர்றதா இருக்கும். இப்படி குதிரைகளுக்கான ஒரு இலக்கியமா வந்து வேதத்தை சொல்லலாம். ஆனா அதே நேரம் நீங்க வந்து இத பாத்தீங்கன்னா நீங்க குதிரைக்கான எந்த தடையுமே இருக்காது. நீங்க சிந்துவெளி நாகரிகத்துல கிடைத்த முத்திரைகள்ல குதிரைக்கான எந்த தடையுமே இருக்காது. அது எதை மாறாக முன்னிறுத்தும் அப்படின்னா காளையை முன்னிறுத்தும். இன்னைக்கு வரையும் தமிழர்களின் வாழ்வில் பிணைந்திருக்கிற காளைய வந்து சிந்துவெளி நாகரிகம் தூக்கி பிடிக்கும். இதுதான் எங்கள் பண்பாடு அப்படின்னு அது தூக்கி பிடிக்கும். இன்னொன்னு, நீங்க ஆரிய பண்பாடை பொறுத்தளவு அது வந்து நெருப்பை வந்து கொண்டாடுகிற பண்பாடு. நெருப்பின் வழியாகத்தான் பூஜை செய்யும், ஆராதனை செய்யும். எதையுமே நெருப்புக்கு ஆகுதி ஆக்குதல் அப்படின்னுங்கிறது தான் ஆரிய பண்பாடு. அதே நேரம் திராவிட பண்பாடு அப்படின்னுங்கிறது அது வந்து நீரை கொண்டாடுகிற பண்பாடு. இங்க வந்து எல்லா கூறுகளும் நீரின் வழியாகத்தான். இப்ப கடவுள் சிறு தெய்வங்கள்ல, நாட்டார் தெய்வங்கள்ல கடவுள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனாலும் நீரின் வழியாகத்தான் அவர் போவார் அப்படிங்கிறதான் நம்பிக்கை. இதனோட தொடர்ச்சி தான் நீங்க வந்து அங்க கண்டுபிடித்த மிகப்பெரிய குளியல், அந்த குளியல் த கிரேட் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மிகப்பெரிய குளியல் தொட்டி. அது வந்து என்னன்னா அங்கெல்லாம் நீரியல் சடங்கு நடந்துச்சு அப்படின்னுங்கிறதுக்கான குறியீடு. இன்னொன்னு, இது வந்து நாம வந்து யாருக்கு முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னா ஆரியர்கள் பெரும்பாலும் தந்தை வழி சமூகம். அவர்கள் தந்தையின் இதுலதான் அவங்க உறவுகளுக்கு தான் முக்கியம். அதே நேரம் திராவிட பண்பாடுங்கிறது தாய் வழி சமூகம். இங்க தாய்க்கும் தாய் மாமனுக்கும் தாயின் தம்பிக்கும் தான் வந்து முன்னுரிமை. இது எல்லாமே எங்க இருந்து தொடருது அப்படின்னா அது சிந்துவெளி நாகரிகத்தில் இருந்துதான் நாம இது எல்லாத்தையும் வந்து தொடர்றோம். இந்த பண்பாட்டு தொடர்ச்சி இருக்குல்ல, இந்த பண்பாட்டு கனிகள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே நம்ம ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச ஒரு சடங்கியல் கூற இன்னைக்கு வரையும் என்னுடைய மரபுலையும் என்னுடைய பண்பாட்டிலையும் நான் கொண்டு இருக்கிறேன். அந்த 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 விழுமியம் எனக்குள்ள இருக்கிறனாலதான் மக்களை வந்து நீ வந்து பிரிக்கிற, நீ வந்து பிளவு அரசியல் செய்யற, பிறப்பின் அடிப்படையில நீ உயர்வு நீ தாழ்வுன்னு சொல்ற, அதனால நீ விலகி நில்லு, நீ தள்ளி நில்லு அப்படின்னு ஏன் தமிழர்கள் வந்து ஏன் மத்த ஸ்டேட்டுக்காரனால சொல்ல முடியல, மத்த மாநிலம் சொல்லல, ஏன் தமிழ்நாடு அழுத்தி சொல்லுதுன்னா அதுக்கு காரணம் இந்த பண்பாட்டு தொடர்ச்சி தான். நாம வந்து எல்லாரையும் சமமாத்தான் பார்த்தோம், எல்லாத்தையும் ஒன்னாதான் பார்த்தோம். அந்த பண்பாட்டின் தொடர்ச்சியின் நீட்சி தான் இன்னைக்கு வந்து அப்படி பிரிக்க வர்றவன தள்ளி நில்லு அப்படின்னு சொல்றது. இன்னொரு விஷயம், இத வந்து வெறும் இதை ஏன் நீங்க இன்னொரு இது வந்து இந்த கும்பல்னா இன்னொரு ஒரு கும்பல் இருக்கும். அந்த கும்பல் என்ன சொல்லணும்னா இதை ஏன் நீங்க வந்து தமிழியம்னு சொல்லக்கூடாது, இத வந்து ஏன் வந்து நீங்க வந்து திராவிடம்னுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லும். இது என்னன்னா இப்போ அவனோட கல்ச்சுரல் இதுவும் என்னோட கல்ச்சுரல் இதுவும் ஒன்னா இருக்குன்னு சொல்றாங்களா. இதுல வந்து நான் வந்து தமிழ்னுங்கிற வார்த்தைய நீங்க வந்து ரிசர்ச் பேப்பர்லயோ ஆர்கியாலஜிலயுமோ எங்கேயுமே பார்க்க முடியாது.
இது ஒரு திராவிடியன் கல்ச்சர் தான், ஒரு திராவிட பண்பாடு தான். ஏன் பண்பாடுனா, பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு மொழியும் என் மொழியும் கிட்டத்தட்ட ஒண்ணா இருக்கு அப்படின்னு சொல்வதற்கான ஒரு பொது சொல் தேவை. அதனுடைய எந்த புரிதலும் இல்லாம வெறும் இதுல தமிழ் பிரைடு மட்டுமே நம்ம பேசிடவும் முடியாது. என் மொழி உயர்வானது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பேசிட முடியாது. இதற்கான ஆய்வு நோக்கம் ரொம்ப முக்கியமானது. இதற்கான இந்த திராவிட மொழி குடும்பத்துல கால்டுவெல் சொல்ற மாதிரி இந்த திராவிட மொழி குடும்பத்தில் என்னுடைய மொழி 80% மூல மொழியிலிருந்து 80% மொழிகளை கொண்டிருக்கிறது. தெலுங்கு 70% கொண்டிருக்கிறது, மலையாளம் 75% கொண்டிருக்கு. இப்படி பிரிக்கும் போது இதுல நீங்க சிந்துவெளி நாகரிகத்துக்கும் எனக்குமான தொடர்பு, அந்த ஊர்கள்ல இன்னைக்கு தமிழ்ல பயன்படுத்துற வார்த்தைகள் பயன்படுத்தப்படுதுங்கிறப்போ இது எல்லாம் என்னுடைய கலாச்சாரமாக இருந்தது என்று சொல்வதற்கு ஒரு பொது சொல் கண்டிப்பாக நிச்சயமாக தேவை. அந்த சொல்லத்தான் இன்னைக்கு வரையும் அறிவுலகம் அல்லது ஆய்வுலகம் பயன்படுத்துகிற சொல்லாகத்தான் இருக்குது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நாம இத பார்த்துட்டு இருக்க முடியும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.